என்னைக்குமே நினைப்பதுண்டு. பெரும்பாலும் யாருமே பிறந்ததிலிருந்து பக்தி செலுத்துவதில்லை. வெகு சொற்பமாக சில பேர் பிறந்ததிலிருந்தே வந்துட்டு இறைவன் மீது அளவற்ற நாட்டம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வளர வளரத்தான் ஒருத்தருக்கு உண்மை புரியும் பொழுது இறைவனின் மீது அந்த நாட்டம் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு 50-60 வருஷம் ஆனாலும் இறைவன் மீது நாட்டம் ஏற்படுவதில்லை. ஆனாலும் இறைவன் அவரை நன்றாகத்தான் வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு சில பேர் சொல்வதுண்டு. நாத்திகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, எப்படி இறைவன் அவர்களுக்கும் அருள் செய்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. உணராதவர் உள்ளத்திலும் ஒளியாய் ஒளிந்திருப்பார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா உயிர்களிலும் இருக்கின்றவர்கள் அவரது உயிரிலும் கலந்து நிற்கின்றார். உணர்ந்தவர்களுக்கு அவர் ஜோதியாக வெளிப்படுகின்றார், உணராதவர்களுக்கு அவர்களின் உள்ளத்திலேயே ஒளியாய் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது, வேற எதுவுமே கிடையாது. நான் ஆரம்பத்திலிருந்து சிவபெருமான வழிபட்டதே இல்லையே. நான் பல்வேறு வேறு தெய்வங்களை தானே வழிபட்டேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் மீது என்னன்னே தெரியாம ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறவங்க நிறைய பேர், அநேகம் பேர் உண்டு. நான் வழிபட்ட தெய்வம் வேறு, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஈஸ்வரன் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு, அவரை பார்த்ததுமே அவ்வளவு அன்பு பொங்குகின்றது, கண்ணில் கண்ணீர் பெருகுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்வதுண்டு. காரணம் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நாமத்தில் வழிபட்டாலும் இறைவனை வந்து சேர்கின்றது அந்த பக்தி அப்படிங்கிறது. அப்ப நம்ம எந்த பேர் வேணாலும் வச்சு வழிபட்டுக்கலாம், யாரை வேணாலும் கும்பிடலாம். ஆனா இறுதியாக உங்களது உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது அந்த உண்மையான அன்பு எங்கு வந்து சேருகிறது என்றால் அந்த இறைவனிடம் வந்து சேருகின்றது. அதனால்தான் நம்ம எங்க எப்படி இருந்தாலும் சரி, யாரை வழிபட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களோட அன்பு ரொம்ப தூய்மையா மாறுது, உண்மையானதா மாறுதுன்னா அது உண்மையான கடவுளை வந்து அடைகின்றது. அப்போது அவர் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது, அவர்தான் எல்லாம் என்ற நிலையும் வந்து விடுகிறது. அந்த இடத்துல தான் உங்களோட பக்தி அப்படிங்கிறது சிறந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா கோடி பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்றதுக்கு சில பேர்னாலதான் முடியும். அவ்வளவு சாதாரணமாக அந்த நாமம் நமது வாயில் வந்து விடுமா? கிடையவே கிடையாது. எத்தனை கோடி ஜென்மங்களில் நீ செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த நமசிவாயங்கிற மந்திரம் நம்ம வாயில வரும் அப்படிங்கும் போது, எத்தனை ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாக நமக்கு சிவபெருமானின் மீது ஈர்ப்பு ஏற்படும் என்று நினைத்து பாருங்கள். அவரை அடைய வேண்டும் என்ற தாகம் பல ஜென்மங்களில் கொண்டிருந்தால் மட்டுமே இந்த ஜென்மத்தில் இறைவன் மீது நமக்கு நாட்டம் ஏற்படும். அப்படி நாட்டம் ஏற்படும் போது அதற்கான வழியும் பிறக்கிறது. அப்ப உணராதவர் உள்ளத்திலும் ஒளியாய் இருக்கின்றார் என்றால், உணர்ந்து விட்டால் நம்முள் அவர் எப்படி இருப்பார் என்பதை நினைத்து பாருங்கள் அடியார்களே. உணர்ந்தவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த இடத்தில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துல பெருசா ஓங்கி நிற்கும். எப்படி? இறைவன் மீது அந்த அன்பு, நான் வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பு எப்படி சொல்ல என்னால் முடியாது, யாராலும் முடியாது. அன்பு அவ்வளவுதான். அவரு தான் எல்லாம், எல்லாத்துக்கும் மேலானவர். அந்த ஆற்றலை, அந்த அதிர்வை நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதே போலதான் நான் உணராமத்தான் இருந்தேன். எப்ப பார்த்தாலும் நாத்திகம் பேசிக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க, இல்ல சாமியே இல்லைன்னு இருப்பாங்க, இல்ல சிவபெருமானே கிடையாது அப்படின்னு இருந்திருப்பாங்க. சிவனோட அருமை பெருமையை பத்தி பேசினாலே கோபம் படார்னு வந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்னு வந்துட்டு காலடியில விழுந்து கிடந்தவங்களும் நிறைய பேர் உண்டு. காரணம், அவரது மகிமை எப்ப புரியும், எப்படி புரியும்னு யாருக்குமே தெரியாது. வருகின்ற காலகட்டம் வருது, அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த வயதில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த வயதில் அவர்கள் சரணடைய வேண்டும் இருந்தால் கண்டிப்பா அது நடக்கும். இப்ப நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்னா கட்டாயமா அது நம்ம பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பலன். இப்ப இருக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்த படிநிலைக்கு செல்ல முடியும். அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போது பல கதவுகள் நமக்கு திறக்கும், பல வழிகள் நமக்கு பிறக்கும். சரியா அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நிலைக்கு செல்ல முயன்றோம் எனில் இறைவன் அதற்கும் வழிகாட்டுவார் அடியார்களே. எப்பொழுதுமே சிவபக்தி அப்படிங்கிறது வந்துட்டு தன்னலம் இல்லாதது. சிவபக்தி அப்படிங்கிறது தன்னலம் இல்லாதது. ஏன் சொல்றோம்? போய் சிவனடியார்கிட்ட கேளுங்க என்ன வேணும் அப்படின்னா அவரு வேணும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கும் அவரு தான் வேணும் அப்படிம்பாங்க. காரணம், எல்லாமே அவர் மீது வைத்திருக்கின்ற அன்புதானே தவிர வேறேதும் அங்கில்லை. கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருந்திருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் எனக்கு இறைவன் மீது ஈடுபாடெல்லாம் இல்லை, சும்மா கோயிலுக்கு போவேன் வருவேன், ஆனா என்னன்னு தெரியல, எப்பன்னு தெரியல, இந்த மாற்றம் எனக்குள்ள எப்படி வந்ததுன்னு தெரியல. அதுதான் இறைவன் நம்மை ஆட்கொள்தல். சரியான காலம், பக்குவப்பட்ட நிலத்துல தானே பயிர் செய்ய முடியும்.
பக்குவப்படாத நிலத்தை தோண்டிக்கிட்டே தான் இருக்க முடியாது, அதுல பயிரெல்லாம் செய்ய முடியாது. அப்ப சரியாக பக்குவப்பட்ட மனதிற்குத்தான் அவர் மீது அந்த பாசம் பிறக்கும், அவர் மீது அந்த பற்று இருக்கும், அவரை அடைய வேண்டும் என்ற தாகம், அவருடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற தாகம் இருக்கும். அப்ப பக்குவ நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். அவரை எந்த நேரமும் நினைத்து கொண்டிருப்பதாலும், அவரது மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதாலும், அவரையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பதாலும் அவர் நமக்கானவராகின்றார். அவர் மீது கொண்ட அன்பு குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது நம் பக்திக்கு கிடைத்த சிறப்பு. திருநீர் பூசுறது, கண்டிகை அணியறது, இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு சிவ சின்னங்கள்ல. என்னது? சிவன் மீது அன்பு செலுத்துதல். நிறைய ருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன், உடம்பு ஃபுல்லா விபூதியை பூசி இருக்கேன், நான் சிவனடியார் சிவபக்தர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் யாராச்சும் சொன்னாலே நான் உருகி அந்த இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கும் போது அது எப்படிப்பட்ட அன்பு, அது எப்படிப்பட்ட சிவச்சின்னம் தெரியுமா? சிவபெருமான் அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கறது, சிவபெருமான் அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டு அப்படியே அக்கம் பக்கம் தேடுறது, யார் அந்த அடியார், யார் அந்த அடியார்னு. அந்த மனது அது சிவச்சின்னம், உயர்ந்த சிவச்சின்னம். அவரோட திருநாமத்தை எங்க கேட்டாலும் மனசு பதைக்கும். யாரு யாரு எங்க சொல்றாங்க, நம்ம வாயிலிருந்தும் நம்மளை அறியாமல் அந்த வார்த்தை வெளிவரும். நம சிவாய, சிவாய நம அப்படின்னு நிறைய அந்த மந்திரங்கள், சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வெளியே வரும். இதெல்லாம் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்ப உணராதவர் உள்ளத்திலும் ஒளியாய் இருக்கின்றார், உணர்ந்தவர் உள்ளத்தில் அன்பாய் மிகைப்படுகின்றார் எம்பெருமான் ஈசன். புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற வருடம் மிகவும் சிறப்பானதாக அனைவருக்கும் அமையட்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம் நண்பர்களே. மறக்காம இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.